நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சிகரெட் அப்படி போட்டு அப்படி நவுத்துவார். அந்த சீனில் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிளாஸ் இப்படி போட்டு இப்படி அப்படியே இங்க நிக்க வைப்பாரு. அது ரொம்ப பிடிக்கும். தலை கோதி விட்டுறது அது எப்போதும் அந்த ஸ்டைல்ன்றது வந்து பிளட்லயே இருக்கு. அதனால அவருக்கு பிடிக்கும். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அந்த பாஷாவா இந்த ஆண்டனியா பேரை கேட்டாலே சும்மா அதிர்து இல்லை. அப்புறம் பத்த வச்சு டீய பரட்ட அப்படின்ற மாதிரி. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அளவுக்கு மீறி ஆசை வைக்கிற ஆம்பளையும் அளவுக்கு மீறி கோப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தா சரித்திரமே கிடையாது. என் வழி தனி வழி. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஏன்னா ஆண்டவன் நல்லா உங்களை சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், கை விட்டுருவான். என் வழி தனி வழி. பேரை கேட்டாலே சும்மா அதருது இல்ல. నాన్న పందులే గుంపుగా వస్తాయి, సింహం సింగిల్ గా వస్తాయి. ఈ నంబర్ 1 నంబర్ 2 అని పిల్లల ఆటలు. సూపర్ 1 ரஜினி 1. நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்குமே தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். అతిగా ఆశపడే మగవాడు అతిగా ఆవేశపడే ఆడది బాగుపడినట్టు చరిత్రలో లేదు. అయ్యా నా పేరు మాణిక్యం, నాకు ఇంకో పేరు కూడా ఉంది. దట్ వాస్ వన్ ఆఫ్ మై ఫేవరెట్ డైలాగ్. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான். நான் இன்னைக்கு சொன்னதா இன்னைக்கு சொன்னதா நிற்கும். அன்பா நடந்தா அடங்கி போவேன், அதிகாரமா நான் அடக்கி போவேன். யோசிக்காம பேச மாட்டேன், பேசுனதுக்கு அப்புறம் ஓடிடுவேன். கதம் முடிஞ்சது. போடா ஆண்டவரே நம்ம பக்கத்துல இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த 2 கையும் 2 காலும் போனாலும் இந்த காலிங்கிறவன் பொழைச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான். பத்த வச்சுட்டே பரட்ட அதுல ஒரு சிரிப்பா இருப்பாரு. அப்பா அந்த ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பு அட்டகாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் தியேட்டர்ல போய் ஒரு 4 வயசு பையனா பார்த்தது வந்து சந்திரமுகி தான். So as I remember, the first film I watched was Padayappa in Telugu. It's Narasimha. So it was so like that film and matter. So many of us don't know the language itself, all Tamil. So my father should tell that he's a Tamil superstar. But I can relate to him. So he's so good on the screen, and yeah, you can get all the goosebumps and all that, right? So he's a Tora. நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவரது வந்து பாஷா படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு அவர் அந்த போட்டிருக்க கோட்லாம் நான் வாங்கியிருக்கேன். அவரை பார்த்துட்டு அதே மாதிரி கோட்டு ஹேர் ஸ்டைல்லாம் வச்சு ஸ்கூலுக்குலாம் போயிட்டு டான்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். 10 வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்த படம் வந்து அந்த பாட்சா படம் தான். I remember my first memory of watching a movie is Narasimha, which is what is it in Tamil? Padayappa. So that is the first memory of me watching a movie in theater. So it was in 99, I guess, I watching Padayappa's Telugu version in my hometown. So since then, I am a huge admirer of Rajni. In childhood, I used to go to my uncle's place in my hometown. So we used to buy pirated CDs, and the first film I watched is Arunachalam. Since childhood, we have been watching him. It started with Muthu, Arunachalam, and then Narasimha, Padayappa. நான் முதல்ல பார்த்த படம் வந்து ரஜினிகாந்த் அதிசய பிறவி. முத்து வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. நான் பார்த்த ரஜினி படத்தோட ஃபர்ஸ்ட் மூவி முத்து. ஃபர்ஸ்டா பார்த்த படம் எனக்கு விவரம் தெரிஞ்சு 7th படிக்கும் போது அருணாச்சலம். எங்க அம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரஜினி ஃபேன் சொல்லலாம். அவங்க வந்து 50 வருஷம் ஃபேன். கிட்டத்தட்ட அவங்க பார்த்து ரசிச்சு அவங்க கூட சேர்ந்து நான் பார்த்ததுனால ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் ப்ராபபிலி எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஐ எம் a ரஜினி ஃபேன். தளபதி படத்துல ஒரு மாண்டேஜ் ஷாட் இருக்கும். அப்படியே கேமரா திருப்பும் போது சோபனா நடந்து போகும்போது திரும்பி பார்ப்பாரு. அந்த பிஜிஎம்ல இளையராஜா சார் பிஜிஎம்ல பார்ப்பாரு. அது இட்ஸ் எவர் கிளாசிக். யாராலையும் ரீக்ரியேட்டே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு ஸ்டைல. கார்ல இருந்து இறங்கி வந்தாலே காரை வந்து கை வச்சு லாக் பண்ண மாட்டாரா, கால் வச்சு தான் லாக் பண்ணிட்டு போவாராம். அந்த ஸ்டைல்ன்றது வந்து பிளட்லயே இருக்கு. அதனால அவருக்கு பிடிக்கும். கிளாஸ் இப்படி போட்டு இப்படி அப்படியே இங்க நிக்க வைப்பாரு. அது ரொம்ப பிடிக்கும். அப்போ ரீசெண்டாக தீ படம் பார்த்தேன். தீ என்ற படத்துல தான் அந்த சிகரெட் அப்படி போட்டு அப்படி நவுத்துவார். அந்த சீன் இதில் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். Like I like everything from him. I love it. வேற ஒரு காப்பி கொட்டி சார்.
Baba. I like the way he, gets cigarettes. தலைவரோட ஸ்டைலை பற்றி சொல்லணும்னா அதெல்லாம் சொல்லவே முடியாது. நடந்தாவே இப்படி திரும்பலாம் ஒரு ஸ்டைல் தான், இப்படி திரும்பலாம் ஒரு ஸ்டைல் தான், இப்படி நின்று பார்த்தாலும் ஒரு ஸ்டைல் தான். அப்படியே ஒரு நார்மலாக மேக்கப் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனில் போய் பார்த்தாலும் சரி அப்படியே மெய் மருந்து பார்த்துருவோம். பேசினா முடிச்சு எல்லாரும் கைத்துட்டோம் அப்படியே அவங்க மெய் மருந்து பார்த்துருப்போம். அப்படியே அவர் இப்படி மைக்க பிடிச்சிருக்குமா நமக்கு ஸ்டைலாக தோணும். அதனால் தலைவர் இது அதுனா பிரிச்சா முடியாது. தலைவர் தான் எங்களுக்கு ஸ்டைல் தான். தலையை கோதி விடுறது அது எப்போதும் அது ரொம்ப நல்லா இருக்கும். அது என் பேர் தேவேந்திரன். நான் முகப்பெருத்துலேருந்து பேசுகிறேன். நான் ரஜினி ரசிகர். காற்றடித்து மரம் அசைக்க மறந்தாலும், கடல் அலை அடிக்க மறந்தாலும், சூரியன் உதிக்க மறந்தாலும், பறவை பறக்க மறந்தாலும், குயில் கூவ மறந்தாலும், மனிதன் சாப்பிட மறந்தாலும், மீன் தண்ணீரை மறந்தாலும், பசு கன்றை மறந்தாலும், நான் எப்பொழுதும் சூப்பர் ஸ்டாரை மறக்க மாட்டேன். நானும் ஆட்டோ டிரைவர் தான். ஆனால் எங்கள் ரஜினி பாலிஸில் நான் பிரசவத்துக்கு இலவசமாக போவேன். ஆட்டோ சவாரி எங்கன்னா யாருன்னா பிரசவமாக கூப்பிட்டானா பிரசவத்துக்கு இலவசமாக போவேன். The aura actually began from the Shivaji movie, and from there on, there's no turning back. Like we're watching every movie first day, first show. That's been a tradition from then. You can't explain it. It's love. I mean, I like his approach towards life. After achieving so much, he still stays grounded, and yet he works hard at this age. But we can learn a lot of humility from him, where no one teaches you, and his spiritual outlook towards life is what inspires me. Every moment belongs to Rajni. Each organ, each blood drop belongs to Rajni. He's God level to us. He's really God level. We came from Hyderabad, and whenever we heard that title card of him, our body will go vibrate like anything. He gives complete aura, complete energy to us just by looking at him. So we are from Hyderabad, and we've been watching him since childhood, and Tamil was not a barrier for us. Because everything come over. Pan India is a trend today, but he became Pan Indian star like 20-30 years back. So it was not a barrier for us. And yeah, he is like a demigod for us. We love him. Talaivar, always Talaivar. I don't know. Rajini is actually வந்துட்டு ஒரு தனி ஒரு வைப்னு வச்சுக்கோங்களேன். லைக் அவங்களோட ஸ்டைலு, அவரோட பேச்சு, லைக் ஒரு எப்படி இட் இஸ் தனி நிஜமாலே அது ஒரு வைப் தான். எப்படி அவங்க பேசுறது, ஆக்டிங் எப்படி பண்ணணும், லைக் ஒரு நார்மலாக ஒரு வாக் கொடுத்தாவே வந்துட்டு அந்த வாக்கு வந்துட்டு எப்படி அந்த ஸ்டைலாக கொடுக்கணும் அப்படின்றத ரஜினிகிட்ட நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி. ஸோ த வைப் மேட்டர்ஸில். ஸோ அது ரஜினி சட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தலைவரை ஏன் பிடிக்கும்னா சின்ன வயசுல பிடிச்சி. அது காரணம்னா சொல்ல தெரியல. சின்ன வயசுல தலைவர் பாட்டை காட்டு வளர்ந்தா தலைவராக பிடிச்சிச்சு. அது காரணம் எப்படின்னு சொல்லுது, நாளோடலாம் அவரை ஒரு ரஜினி ரசிகண்டா அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் போச்சு ஏன்னா அண்ணா அருணாச்சலம் வந்துச்சு. அருணாச்சலம் பார்க்கும்போது நம்ம குரு ஒரு அத்தனை நான் சென்னையில் முதல்ல வேலைக்கு முதல் சம்பளம் வாங்கி திருவண்ணாமலை தான் போனேன். ஏன்னா அருணாச்சலத்தை பார்த்தாலும் திருவண்ணாமலைக்கு போனேன். அதுக்கப்புறம் போடும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தலைவன்டா அப்படி சொல்லி அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். ரஜினி எனக்கு பிடிக்கும்னா நான் முதல்ல கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ ஒரு கடை வச்சு ஓரளவுக்கு செட்டில் ஆகிருக்கேன். அதாவது உழைச்சி முன்னேறணும், அதாவது அடிமட்ட இதில் இருந்து உழைச்சி முன்னேறணும் அப்படின்றதுக்காக எனக்கு பிடிக்கும். எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு கவலையோ வந்ததுன்னா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு தான் எடுத்து கேட்பேன். இப்படி இருக்கணும், நல்லா இருப்போம், நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்பீச்செல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்குன்னு. என் உடலும் தலைவருக்கு தான், உயிரும் தலைவருக்கு தான். ஏன்னா என் உடம்பு ஃபுல்லாக தலைவர் தாட்டு தான் போட்டு வச்சுருக்கேன். தலைவர் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். Rajini is like aura. It's so personal for me. So someone like me, I idolize him from my childhood. So whenever I was in a sorrow or else whenever I was in a pain, I just watch his films or else I just watch his songs and all. So it gives me instant energy and all the things, and gives me like I can say that he's my someone who is so close to me that so personal that it's like a demigod for me. To be very frank, the 50 years of Rajiniism is something very very magical. ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே நான் கிட்டத்தட்ட அந்த ஃப்ரேமுக்காகவே நான் இன்னும் 100 தடவை கூட அந்த படத்தை பார்ப்பேன். பிகாஸ் he looks so terrific. Okay, ஆராவா நான் ஒரு வாட்டி லைக் ரொம்ப க்ளோஸாக அவரை விட்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடச்சிது. நான் கிட்ட பார்க்கும்போது அடுத்த ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு எனக்கு என் பிரெயினே ஒர்க் ஆகலை. ஃபுல்லாக அந்த ஒரு ரஜினி மேஜிக்லேயே இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான். I'm a die-hard fan of Rajini.
ரொம்ப வருஷமா லைக் என்ன சொல்றது, அவரோட 3 முடிச்சிலேருந்து அபூர்வ ராகங்கள் ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்த்தேன். 3 முடிச்சிலேருந்து ஒவ்வொரு படமும் ஒரு 20 தடவை அந்த மாதிரி பார்ப்பேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஜானி, எனக்கு கல்ட் படம் ரொம்ப பிடிக்கும். தலைவரோட ரொம்ப பிடிச்ச படம் ஜானி. மாசா கேட்டீங்கன்னா அண்ணாமலை, அடிச்சிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப ஃபேவரட்னு சொன்னா பாட்சா, அருணாச்சலம், முத்து. Baba, yeah. So it was, Baba is watching Baba is, it was always like a tradition for us to watch Baba. I've done my bachelor's, in biotechnology, where it has become a tradition of watching Baba, and on every day of exam. It has become a habit of all my friends. We used to watch Baba on every day of exam. Our days passed with Baba. I love Robo 2.0 Chitty. Narasimha is kind of very intimidating. I mean, it gives a very high level of a human's involvement. Like, don't crave for anything, and whatever is meant for you will come to you. He was not a person who was gathering up his assets, but somehow God planned it for him. That was a takeaway for me in the movie. For me, Basha. Basha was full meals, the energy, the background score, everything. That's one of my top 5 movies, and it makes me go crazy even watching for 1,000 times also. எனக்கு பிடிச்ச ரஜினி படம் வந்து பாஷா. எனக்கு படையப்பா ரொம்ப பிடிக்கும். அருணாச்சலம், முத்து இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நான். யா, மை ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட் ஜானி. அதில் அந்த சாங் ஆகட்டும், இந்த ரஜினி ஸ்ரீதேவி கூட ரொமான்ஸ் ஆகட்டும், எவ்ரிதிங். அது 2 ரஜினி வேறையா போட்டி போட்டுக்கிட்டு அட்டகாசமா இருக்கும். ரொம்ப என்ன ஒவ்வொரு படத்தையும் நிறைய தடவை பார்ப்போம் போய். அதில் அதே மாதிரி இன்னொரு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பில்லா. அப்போ வந்த புதுசுல ரொம்ப நல்லா இருக்கும்.